தமிழன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் அரங்கத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாயமலை நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். பல்வேறு போராட்டங்கள், அரசு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, குறிப்பாக பார்த்தோன்னா ஓய்வு பெற்றவர்கள் தான் பல்வேறு போராட்டங்கள். இதில் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களும் பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சா? எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு உள்ள பிரச்சனை. அரசு ஊழியர்களில் 2 பகுதி ஓய்வூதியர்கள். முறையான ஊழியர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு சட்டபூர்வமான ஓய்வூதியம். மொத்தமுள்ள 10 லட்சம் அரசு ஊழியர்களில் 4இல் ஒரு பகுதி, இன்னொரு பகுதி சிறப்பு பென்ஷன் பெறக்கூடியவர்கள். சிறப்பு பென்ஷன் பெறக்கூடியவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி 1 லட்சம் பேர் அந்த பகுதியில் இருக்குது. முறையான சட்டபூர்வமான பென்ஷன் இல்லை. இப்போ எங்களை பொறுத்தளவில் என்ன, இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று ஒன்றை அறிவித்தார்கள். அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்லை, எல்லா அரசு ஊழியர்களும் ஒரே ஓய்வூதிய திட்டத்திற்கு கீழே தானே வருவாங்க? இல்லை, சிறப்பு காலமுறை ஊதியம் என்ற ஒரு பகுதி. இது ரெகுலர் டைம் ஸ்கேல் கிடையாது, முறையான ஊதிய பேட்டர்னில் வரக்கூடியது கிடையாது. சிறப்பு காலமுறை ஊதியம் என்பது இன்னொரு பகுதி. 10 லட்சம் ஊழியர்கள் மொத்தத்தில் 4இல் ஒரு பகுதி இந்த பகுதியில் முறையான காலமுறை ஊதியமும் இல்லை, முறையான பென்ஷனும் இல்லை என்ற இந்த 2வது பகுதி. அவர் அறிவித்தது 3ஆம் தேதி அறிவித்தது அந்த முறையான பென்ஷன் பெறக்கூடியவர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து அறிவித்தார். அதுகூட அவர்களது கோரிக்கை பழைய பென்ஷன் ஸ்கீமை அறிமுகப்படுத்தணும். 2003 பழைய பென்ஷன் கிடையாது, சிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு தன் பங்கேற்பு ஓய்வூதியம் சொல்லிட்டு ஒன்றை கொண்டுக்கிட்டு அதை ஒழிக்கணும், பழைய ஓய்வூதிய திட்டமே வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓவரால் எம்ப்ளாயீஸ் போராடிட்டு வந்தாங்க. அப்போ அந்த வாக்குறுதியையும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று இன்றைய அரசு திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தது. அதுதான் இவ்வளவு நாளாக முடிவெடுக்காமல் இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இதே காலகட்டத்தில் கர்நாடகா, ஹரியானா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. இங்கே மட்டும் அது பெண்டிங்காக இழுத்து போச்சு. இப்போ அதில் ஒரு முடிவுக்கு 3ஆம் தேதி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அது முழுமையான அந்த 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 பழைய பென்ஷன் திட்டத்திற்கு அதிலிருந்து மாறுபட்டு ஒன்றிய அரசு ஒரு புது யூனிஃபைடு பென்ஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. அதோட கிளப் பண்ணி ஒரு ஓய்வூதியத்தை அறிவிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஓய்வூதிய திட்டம் என்றது ஒரு கண்துடைப்பா, தேர்தலுக்கான ஒரு கண்துடைப்பா? இது திருப்தி அளிக்கக்கூடியதல்ல. பழைய பெனிஃபிட்ஸுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பழைய பென்ஷன் ஸ்கீம் முழுக்க அரசே கொடுக்கப்பட்ட நிலை என்பது மாறி இவர்களுடைய பங்கேற்பு, இவர்களுடைய பங்களிப்பை பெற்றுக்கொண்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு பின்னாடி பெற்ற ஊதியத்தில் 50% என்பது ஒரு 2 கட்ட நிலை. அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேருந்து ஒரு 2 கட்ட நிலை. பழைய ஓய்வு திட்டம் வழங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு 2 கட்ட நிலையில் சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பகுதி ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ போராட்டத்தை அறிவித்து ஆன்கோயிங்கில் அது வேறு இருக்குது. ஓகே, இல்லை, பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது முழுக்க அரசு நிதியிலிருந்து அவங்க கொடுக்கறது. இந்த ஓய்வூதிய திட்டத்தில் இவங்க 10% சர்வீஸிலேருந்து கட்டிக்கிட்டே வரணும். இவங்க ஊதியத்திலேருந்து பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. பிஎஃப் மாதிரி? ஆமாம், ஜிபிஎஃப் மாதிரி. ஓய்வூதியத்துக்கு அந்த மாதிரி பிடிக்கிறது பழைய சிஸ்டத்தில் கிடையாது, பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகும்போது ரிட்டையர்ட் ஆகின்ற மாதத்தில் பெறக்கூடிய அந்த ஊதியத்தில் 50% வழங்குவோம். இப்போ 30 வருஷம் குறைந்தபட்சம் பென்ஷன் எலிஜிபிள். 30 வருஷம் 10% பிடித்து வந்தால் அது அமௌண்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதற்கு வட்டி இப்போ 50% கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் 50% அன்றைக்கி கால்குலேட் பண்ணி பார்த்தா மொத்தமாக 10% ஓவரால் 30 வருஷம் சர்வீஸில் பிடிக்கப்பட்ட தொகைக்கான வட்டியை விட குறைவாக வரும் என்ற ஒரு கணக்குக்குள்ளே இருக்காங்க.
அதனால் அது திருப்தி அளிக்கக்கூடியதல்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள மொத்தமாக ஒன்றுமே இல்லை என்ற நிலையை மாற்றியிருக்காங்க. அந்த அளவில் அதை வரவேற்கலாமே ஏற்புடையதல்ல. கிட்டத்தட்ட அது ஒரு கண்துடைப்புன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏதோ ஒரு பகுதியை நீங்களே உங்கள் ஊதியத்திலேருந்து சேமிச்சுக்கோ, பின்னாடி நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்றது மாதிரி. அதுக்கு ஒரு டைமும் தேர்தல் வரும் பொழுதெல்லாம் எல்லா அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அரசினுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கான சலுகைகள் தான் பல தேர்தலினுடைய வெற்றிகளை தீர்மானித்திருக்கு. ஆமாம், அதற்காக மட்டும் பேரளவில் சொல்லிவிட்டு அவங்க பண்ணாத போது ஏன் நீங்களும் எலெக்ஷன் எண்டில் மட்டுமே வந்து போராடுறீங்க? எலெக்ஷன் எண்டில் மட்டும் நாங்கள் போராடலை. எலெக்ஷன் எண்டின் போது அந்த போராட்டம் தீவிரமடையுது. 5 வருஷமாக அதற்கான போராட்டங்கள், முன்னெடுப்புகள், முறையீடுகள், அமைச்சர் சந்திப்புகள், அதிகாரிகள் சந்திப்புகள்லாம் தொடர்ந்து போராட்ட வடிவங்களோடு இணைந்து தான் எடுத்துகிட்டு வர்றோம். இப்போ போராட்ட காலம் என்று வருகின்ற போது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க அறிவிப்பாங்க என்ற ஒரு நிலைமை அப்படியே ஆகிப்போச்சு. அதனால் போராட்டம் தீவிரமடைஞ்சிருக்குது. அந்த கோபம், ஆதங்கம் எல்லாம் இணைந்து அந்த போராட்டத்தினுடைய வீச்சு வலிமையாக இன்றைக்கி நடத்தக்கூடிய காலச்சூழல் என்ற அடிப்படையில் அது அப்படித்தான் வருதே ஒழிய இது தேர்தல் காலத்தில் மட்டும் போராடுவது என்ற சூழ்நிலையெல்லாம் இல்லை. தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய இன்றைய நிலை. இப்போ அங்கன்வாடி இந்த ஓய்வூதியம் என்பது என்ன நிலையில் இருக்குது? நீங்கள் என்ன கேட்குறீங்க? அரசாங்கம் என்ன சொல்லுது? இந்த தேர்தலுக்கு முன்னாடி அதை நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கா? சத்துணவு அங்கன்வாடியினுடைய கோரிக்கை என்பது 40 ஆண்டுக்கு மேல் பணிபுரிந்த எங்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 2000 மட்டும்தான். இந்த 2000 கூட 2008 கலைஞர் அவர்கள் இதை துவக்கி வைக்கிறார். சத்துணவு அங்கன்வாடியிலே 3 கேட்டகரி, பொறுப்பாளர், சமையலர், உதவியாளர், 3 கேட்டகரிக்கும் 3 விதமாக 500, 600, 700 அப்படின்னு சொல்லிட்டு துவக்கி வச்சார். அது ஜெயலலிதா அம்மா காலத்தில் 1000 அங்கே உயர்த்தினாங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு 500 2015 போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு 500 உயர்த்தினாங்க. அப்புறம் ஊதியக்குழு வந்தது, 7வது ஊதியக்குழு. அந்த ஊதியக்குழுவில் எல்லாருக்கும் 2.57 காரணியால் பெருக்கி அடிப்படை ஊதியத்தை பெருக்கி திருத்தி அமைப்பது என்ற அந்த நடைமுறையை அந்த அரசு நிராகரித்து எங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு 500 வாங்கிக்கோங்கன்றது மாதிரி விட்டுட்டாங்க. அதனால் 2000 2017 இன்றைக்கி ஒரு 9 வருஷமாக அது அப்படியே நீடிக்குது. எங்களுடைய கோரிக்கை முறையான சிறப்பு பென்ஷன் வழங்க வேண்டும். முறையான சிறப்பு பென்ஷன் சொல்லிட்டு ஏன் நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், இந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய வருவாய் கிராம உதவியாளர்கள், தலையாரிகள்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு பகுதி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த முறையான பென்ஷனுக்கு அடுத்த கேட்டகரி நிலையில் ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க. முறையான பென்ஷன் 7850 சட்டபூர்வமான பென்ஷன். அவங்களுக்கு 6750 என்ற ஒரு கேட்டகரியை உருவாக்கி அதற்கு அகவிலைப்படி, மருத்துவப்படி எல்லாம் இணைந்து இன்றைக்கு ஒரு 11000 ரூபா வரைக்கும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அந்த தலையாரிகள் என்ற பகுதி 80களில் உருவாக்கப்பட்டது. எம்ஜிஆர் அந்த பழைய பேட்டர்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது பேட்டர்ன் கொண்டு வரும்போது உருவாக்கப்பட்டது. எங்களை மாதிரி தொகுப்பூதிய நிலையில் அறிமுகமானவர்கள் தான், மதிப்பூதிய நிலையில் பணியமர்த்தப்பட்டவர்கள் தான், கல்வி தகுதின்னு சொல்லப்போனால் எங்களை விட குறைவான தகுதி உடையவர்கள். 96 ஜெயலலிதா அம்மா அந்த தொகுப்பூதிய முறையை மாற்றி நான் ஸ்டாண்டர்ட் டைம் ஸ்கேல்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் சமமாக தான் வந்துச்சு. 2008 சிறப்பு காலமுறை ஊதியம்னு சொல்லி அந்த பேர் வடிவத்தை மாற்றி 2 பேரும் சேம் கேட்டகரியில் வெளியேறி வர்றோம். ஆனால் சிறப்பு பென்ஷன் மட்டும் அவர்களுக்கு வேறு, எங்களுக்கு வேறு. அவர்களுக்கு இணையான ஓய்வூதியம் எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய டிமாண்டு. அப்போ இன்றைய அரசு திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய பென்ஷன் முறைப்படுத்தப்படும் அப்படி என்பது வாக்குறுதி. இல்ல, அவங்க கொடுத்த வாக்குறுதியை இப்ப வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? திருப்பி 2026 எலெக்ஷன் வருது, அதுக்காக எதுவும் சேர்த்து சொல்லியிருக்காங்களா? 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி முறைப்படுத்தப்படும் என்று சொல்கின்ற போதே இது முறையற்ற பென்ஷன் என்ற கருத்து நிலையிலிருந்து அவங்க சொல்கிறாங்க என்பதை நம்ம புரிய வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் அதில் எந்த இம்மி அளவு கூட அசைக்கலை, கண்டுக்கிறவே இல்லை. நாங்களும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம், கண்டுக்கிறவே இல்லை. அதை பற்றி என்னமே திரும்பி பார்க்கல. இது மட்டும் இல்லை, நாங்கள் ஏன் இந்த கோரிக்கை வச்சோம்னதற்கான நியாயத்தை நான் சொல்லிட்டேன். வழக்கு போட்டோம் ஒன்று, அதாவது ஊதிய குழுவில் நாங்கள் பாகுபாடாக நடத்தப்பட்டிருக்கின்றோம், எல்லாருக்கும் பொருத்தப்பட்ட அந்த பெருக்கல் காரணி எங்களுக்கு மட்டும் நிராகரிக்கப்பட்டது, அதை பேலன்ஸ் பண்ணி எங்களுக்கும் கொடுக்கணும்
அஃபிஷியல் குழு பரிந்துரையை எல்லோருக்கும் ஒருபோல அமுல்படுத்த வேண்டும் அப்படி என்பதுதான். அப்படி சொன்ன அந்த பரிந்துரை ஏற்று சட்டம் இயற்றிய அன்றைய அரசு, எடப்பாடி அரசு, எங்களுக்கு மட்டும் அதை நிராகரித்தது என்பதை எதிர்த்து தான் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டோம். ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு 2025 ஏப்ரல் மாதம் ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க சொல்லிட்டாங்க, அவர்களுக்கு எல்லாருக்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மற்ற ஓய்வூதியர்களுக்கு பொருத்தியது போல், இன்னும் சொல்லப்போனால் சத்துணவு அங்கன்வாடி சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் அதை ஈக்குவலாக பொருத்திட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு மட்டும் கிடையாது என்பது. அதை நீங்கள் அவங்களுக்கும் பொருத்தணும். இதை பொருத்தாதது அநீதியானது, பாகுபாடானது, பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அந்த அரசமைப்பு சட்ட விதிக்கு மாறானது, பொருத்தணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க கொடுங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோம்னாங்க. வாங்கிட்டு கோர்ட்டில் அப்பீல் போட்டாங்க. அப்பீல் இருக்குது. இப்போ அவங்க சொன்னது 2000 ப்ளஸ் ஒரு 1850. அப்போ 6750 நாங்கள் வச்ச கோரிக்கை முறைப்படுத்தப்படும் சொல்லிட்டு நீங்கள் அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்களோ அது எங்களுக்கு தெரியலை. இப்போ முறையான பென்ஷன் 6750 எங்கே புரிதலில் வருது? அதுவும் இல்லை. சரி, ஜட்ஜ்மெண்ட் வருதே, அதையாச்சும் அதையும் அப்பீலுக்கு போயிட்டாங்க. அப்படி இல்லை, நம்ம இதை எப்படி பார்க்கணும்? அதாவது தேர்தலுக்காக நம்மளை பயன்படுத்திக்கிட்டு தேர்தலுக்கு அப்புறம் நம்மளை கைவிட்டுறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை நம்மளை எப்பவுமே வந்து ஒரு மனிதர்களாகவே மதிக்கிறது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்? ரெண்டுமே இருக்குது. தேர்தல் வரும்போது பாசம் காட்டுவது, பரிவு காட்டுவது, பரிந்துரைப்பது அப்படி என்பதெல்லாம் ஒரு பாசாங்க நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்குது. சொல்கிற வார்த்தை தவறாக இருந்தால் அதை பற்றி என்னுடைய உணர்வு நிலையிலேருந்து நான் சொல்கிறேன். தேர்தல் வாக்குறுதி, அதுக்கு முன்னாடி எதுவுமே கண்டுக்கிறல அப்படி என்பது தான். இப்போ அதனால் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது ஏதோ வாக்கு வாங்குவதற்காக, ஓட்டு வாங்குவதற்காக அப்படின்றது மாதிரி தான் நினைக்க தோணுது. அதுதான் நடக்குது இப்போ. அதனால தான் இப்போ நான் அது மட்டும் இல்லை, அது தேர்தல் வாக்குறுதி. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி நாம் எடுத்த முயற்சியில் அமைச்சர் வாக்குறுதி தனியாக கொடுக்குறாங்க. ஏன்னா 2000 தவிர அகவிடப்படி இல்லை, மருத்துவப்படி இல்லை, அந்த மற்ற எந்த பணப்பலனும் அடிஷனலாக இல்லை. அப்போ நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஈமச்சடங்கு நிதி ஒரு 25,000 கொடுங்க. அப்புறம் வந்து மருத்துவ காப்பீடு அவசியம். ஏன்னா 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆகிட்ட பின்னாடி வயசான காலத்தில் தான் இல்லாத நோயெல்லாம் வந்து தொத்திக்கிட்டு நொம்பலப்படுறான், அவஸ்தைப்படுறான், செலவுக்கு கட்டுப்படியாகாமல் கஷ்டப்படுறான். அந்த சிரமத்தை குறைக்கணும், நடைபெணமாக வாழ வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சோம். அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு பரிந்துரை கேட்டாங்க. டைரக்டர் பரிந்துரை கொடுத்துட்டாங்க. அந்த 2 டிமாண்ட்லேயும் கொடுத்து இன்றைக்கி 2 வருஷம் ஆகுது. நிதித்துறை வரைக்கும் போயிடுச்சு. நிதித்துறை அதை ஏற்றுக்கிறல. 2 கட்ட நிலையில் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அப்போ இது வந்து முதல்வர் பார்வைக்கு கொண்டு போயிருக்கீங்களா, இல்லை முதல்வரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதா, இல்லை துணை முதல்வரையாவது சந்தித்து கொடுத்தீங்களா? முதல்வரை சந்திப்போம் என்ற மகிழ்ச்சி. சென்ற ஆட்சியில் முதல்வரை சந்திக்க முடியாது இருந்த நிலை என்பது இவர் வந்த பின்னாடி ஆவரேஜாக எப்போ வேண்டாலும் அவர் சாதாரண ஜனங்களாக வாக்கிங் போகிறாரு, டீ கடையில் டீ குடிக்கிறாரு, என்னமோ இப்போ சிம்பிளாக பார்த்துடலாம்னு நினச்சான். ஆனால் பார்க்கவே முடியலை, பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல. நான் ஆரம்பத்தில் சொல்லணும்னு சொன்னால், அந்த அரசு வந்த உடனே கோவிட்-19 கொரோனா நெருக்கடி இருந்த காலகட்டம், சமூக முடக்கம், நிதி நெருக்கடி அரசுக்கு. அவர் அப்பீல் பண்ணுறாரு, அரசுக்கு நிதி உதவி செய்யுங்கள், நிவாரண நிதி கொடுங்கள்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தர் சந்திக்க முடியலை. நாங்கள்லாம் கூட்டம் போட்டு பேச முடியலை. மாவட்ட அளவில், மாநில அளவில், ஒன்றிய அளவில் கூட்டம் போட்டு போனீங்கன்னா 38 மாவட்டத்தில் நாங்கள் அமைப்பு வச்சுருக்கோம். இப்போ அந்த அரசு நான் விரும்பி, அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த காரணத்தால் நான் விரும்பி ஓட்டு போட்டு வந்த அரசு, நெருக்கடியில் இருக்கிறது உதவுங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சரே அப்பீல் கொடுக்கின்ற போது நாம் அந்த நெருக்கடியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னொன்று, அது நமது சமூக கடமை. ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வந்திருக்கக்கூடிய ஆபத்தில் இருந்து நமது பங்களிப்பு இருக்க வேண்டும். நம்ம 1000 தரித்திரத்தில் இருந்தாலும் அதையும் உதவணும் அப்படி என்ற நோக்கத்தில் வாட்ஸ்அப் மூலமாக அந்த சொசைட்டி கான்சியஸை உருவாக்கி ஒரு 11 லட்சம் நாங்கள் தரத்தினோம். ஒரு 5 லட்சம் கொடுத்தா முதலமைச்சரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 5 லட்சம் வந்துருச்சு. கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது 10 லட்சமாக அந்த ஸ்டேஜ் மாறிடுச்சு. திருப்பி 10 லட்சம் உருவாக்கி போகும்போது 25 லட்சமாக மாறிடுச்சு. அதாவது வந்து முதல்வரை வைத்து, அதாவது என்ன சொல்றது, கேம்லிங் மாதிரி ஆயிருக்குது, அப்படி கூட சொல்லலாம். ஆமாம், அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கூடிருச்சு. முதல்வர்ன்றது நம்மளுடைய இந்திய பிரஜையினுடைய எப்படி வந்து குடியரசுத் தலைவரோ, இங்க இருக்கிற ஆளுநர் எப்படியோ, பிரதமர் எப்படியோ, முதல்வர் வந்து நமக்கானவர். அவரை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு உதவியை கொண்டு போய் கையில கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வச்சாங்கன்னு கேட்கறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு.
இல்லை அதை அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த சந்திப்புக்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை என்பதுதான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க கூடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுடைய சக்தி அவ்வளோதான். 11 லட்சத்துக்கு மேலே எங்களால். அப்புறம் அமைச்சர் மூலமான அந்த முயற்சி, சந்திப்புக்கான முயற்சி, அன்னையிட்ட டேட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. 2-3 தடவை போனோம். அப்புறம் எங்களுக்காக ஒரு உள்ளுணர்வு, சரி இது பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் என்பது சாமானிய மக்களை, அடித்தளத்தில் உள்ளவர்களை, நம்ம போன்ற ஏழை வாழைகளை சந்திப்பது என்பதல்ல. அது கிட்டத்தட்ட அந்த காலத்து மன்னர்கள் மாதிரியோ அப்படின்ற மாதிரியான புரிதல் வந்துச்சு. அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டான், உங்களை சந்தித்தாலும் முதலமைச்சரை சந்தித்தது மாதிரி தான், உங்கள்கிட்டே நிதியை கொடுக்குறோம், நீங்களே அவர்கிட்ட கொடுத்துங்க. அந்த சந்தர்ப்பத்திலையும் கொடுக்கல. அப்புறம் அது இல்லாமல் இந்த அரவு செய்த உதவி, ஓட்டு போட்டது ஒன்று, 2வது நெருக்கடியை பகிர்ந்து கொண்டது 2வது, 3வது மிக்ஜாம் புயல் வருது. மிக்ஜாம் புயல்லையும் அதே மாதிரி கேட்டார். ஒரு நாள் ஓய்வூதியத்தை மிக்ஜாம் புயல் நிதியாக மாண்புமிகு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அளிப்பதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டனாக எழுதி செலிஷன் போட்டு கொடுத்தோம். அதை என்டாஸ் பண்ணி அவங்க உடனே எடுத்திருப்பாங்களே, அதை மட்டும் வந்து அரசு நிதியிலேருந்து எடுக்கிறதுனால உடனே எடுத்துருப்பாங்க. 82 அதெல்லாம் தெளிவாக பண்ணுவாங்க. ஆமாம், அந்த கொடுத்ததான். இதில் என்ன கம்பேரிசன்னா, இந்த கோவிட்-19 வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயும் வந்தது. அந்த 2 தடவையும் 2 லிட்டர் கொடுத்தான். அவங்க அதை கன்சிடர் பண்ணலை. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க கொடுத்த உடனே அடுத்த நாளே உத்தரவு போட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. ரைட், அது ஒன்று நம்ம விரும்பி கொடுத்தோம். அதை கிரிட்டிசைஸ் பண்ணால் எந்த சந்தர்ப்பத்திலும் முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ கூட நாங்கள் 30ஆம் தேதி ஒரு பேரணி வச்சுருக்கோம், முதலமைச்சர் பெருந்திரள் முறையீடுன்னு சொல்லிட்டு. அந்த பெருந்திரள் முறையீடுக்கு பெர்மிஷன் கேட்க போகும்போது முதலமைச்சர் சந்திப்புன்றது பேரணின்னு சொல்லிட்டு வாங்கிக்கங்க, சந்திப்பு என்பதெல்லாம் சாத்தியம் இல்லை என்பதற்கு காவல்துறையில் வந்து சொல்கிறாங்க. அதான் அன்றைக்கு உள்ள ஸ்டேஜ். இப்போ நாங்கள் வந்து இந்த ஓய்வூதியம் குறித்து இதுதான் நிலைமை. அதை விட அகவிலைப்படி என்ற ஒன்று, சரி நாங்கள் ஓய்வூதியத்தை உயர்த்துவதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அகவிலைப்படியை துவக்கி வைங்க. அகவிலைப்படி 6 மாதத்துக்கு ஒருக்க விலைவாசி புள்ளி உயர்கின்ற போது அதை சரி கட்டுவதற்கு அறிவிக்கக்கூடிய அகவிலைப்படி. ஓவரால் மற்றவர்கள் எல்லாத்துக்கும் 58% போன பே கமிஷனில் இது வரைக்கும் உயர்ந்திருக்கு, எங்களுக்கு எதுவுமே உயரலை. நீங்கள் மொத்தமாக 58% எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. கடைசியில் அறிவிக்கப்பட்ட 3%, 3% அறிவித்தா ஒரு 32 60 ரூபா மாதத்துக்கு, வருஷத்துக்கு 7200, ஆண்டுக்கு ஒரு 9 கோடி செலவு வரும். 1 லட்சம் குடும்பங்களுக்கான அது. அரசுக்கு நிதி சுமை கிடையாது. ஆன்கோயிங்கில் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா அது அந்த ஓய்வூதியத்தை உயர்த்திக்கிட்டு போயிடும். அரசுக்கு நெருக்கடியாக ஒன்றும் இல்லை, அதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதுதான் கஷ்டமாக இருக்குது. எந்த ஆட்சி காலத்தில் வந்து அரசு ஊழியர்களுக்கு மிக ஒரு யதார்த்தமான ஆட்சியாக இருந்தது? இப்போ 2026 தேர்தல் வருது, நீங்கள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறீங்க? இந்த தேர்தலில் இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தளவில் எங்கள் பேட்டனோட இப்போ நாங்கள் சிங்கிளாக போய் போராடுகின்ற போது வயதானவர்களை இணைத்து போராடுவதில் சிரமம் இருக்குது. பல்வேறு நோய் நொடி நொம்பலங்களுக்குள்ள கிராமப்புறங்களில் பறந்து விட்டு கிடக்காங்க, அசம்பிள் பண்ணுறதுலையும் சிக்கல் இருக்குது. இது ஒன்று. ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸுக்கு மட்டுமான கோரிக்கை இல்லை, சர்வீஸ் எம்ப்ளாயீஸுக்குமான ஃபியூச்சர் கோரிக்கையும் இது. அப்போ ரிட்டையர்டு சத்துணவு அங்கன்வாடி எல்லாரையும் இணைந்து ஒரு 6 சங்கங்கள் கொண்ட கூட்டமைப்பாக இதை நாங்கள் நடத்திட்டு போகிறோம். சங்கங்கள் கொண்ட கூட்டமைப்பாக தான் இது போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸுக்கு இன்றைக்கி கிடைச்சா நாளைக்கு சர்வீஸ் எம்ப்ளாயீஸுக்கு, நாளைக்கு அவன் ரிட்டையர்ட் ஆகிட்டு வரும்போது அவனுக்கு அது. அதனால் மொத்தமான ஒரு இதாக நம்ம கொண்டு போகிறோம். எங்களை பொறுத்தவரை கலைஞர் ஆட்சி பரவாயில்லைன்றது மாதிரி நினைக்க தோன்றுது. ஏன்னா அவர் தான் இல்லாத ஒன்றை உருவாக்கினார். இந்த ஓய்வூதியம் என்ற கான்செப்டு அவர் தான் ஏற்றுக்கிட்டு அறிமுகப்படுத்தினார். அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் நுணுக்கம், ஒரு அரசு ஊழியர்கள் அணுகுமுறையில் ஒரு அற்புதமான நபர்ன்ற மாதிரி என்னுடைய புரிதலில் வருது. இல்லை, உங்கள் புரிதலில் வருது. ஆனால் அந்த ஆட்சி காலம் தான் கடந்த 5 ஆண்டுகள் வந்து நிறைவடைய போது. அப்போ உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கவே இல்லையே. இந்த சூழலில் நீங்கள் ஒரு பொதுச் செயலாளராக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு 1 லட்சம் ஓட்டர்ஸை நீங்கள் என்னன்னு வந்து பிரச்சாரம் பண்ண போகிறீங்க, இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? அடுத்த ஸ்டேஜ் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இந்த எங்களது கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அறிவிப்பாங்க. இப்போ இந்த ஜாக்டோஜி அந்த போராட்டத்தில் அறிவித்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். அப்போ இன்றைக்கி கூட இப்போ வந்திருக்குது, இன்றைக்கி சட்டமன்றத்தில் சபாநாயகர் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுபவருக்கு சிறப்பு ஓய்வூதியம் விரைவில் அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்குது. நேற்று பேச்சுவார்த்தையிலையும் இதைத்தான் சொன்னாங்க. இன்னும் 4 நாளோ 5 நாளோ இந்த சட்டமன்றம் நடக்க போகுது, அறிவிப்பு வரும். நாங்கள் சொல்லிட்டு வந்ததுதான். அவங்க பேசும்போதே நேற்று செக்ரட்டரி சொன்னாங்க, அறிவிப்பு வரும், முதலமைச்சர் அறிவிப்பார், நல்ல அறிவிப்பாக இருக்கும். என்ன அறிவிப்புன்னு சொல்ல முடியாது, அதனுடைய குவாண்டம் என்ன என்பதை பற்றி சொல்ல முடியாது. பொதுவாக ஒரு போராட்டம்
அந்த போராட்டம் நடத்தும்போது அதிகாரிகள் அந்த போராட்டத்தை ஒட்டி அழைத்து பேசுகின்ற போது கடந்த கால நடைமுறை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு 96ல் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம் கலைஞர் இருக்கும்போது. அப்போ வேலை நிறுத்தம் அறிவித்தோம். உடனடியாக அன்னைக்கு விஜயகுமார் ஐஏஎஸ் கூப்பிட்டு அந்த சங்கத்தை கூப்பிட்டு பேசினாங்க. 3 நாள் தொடர் பேச்சுவார்த்தை. நம்ம என்ன கேட்குறோம், அவங்க என்ன கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போக முடியும், எக்ரிமெண்ட்டை உருவாக்கி அதை அறிவிச்சார் கலைஞர். உடனடியாக நாங்கள் மாநாடு நடத்தி நன்றி அறிவிப்பு மாநாடே நடத்தினோம். இப்போ இன்றைக்கி என்ன சூழ்நிலைன்னு சொன்னால், எங்கள் சங்கம் மட்டும் இல்லை, எங்கள் கூட்டமைப்பு மட்டும் இல்லை, ஜாக்டோஜியோ கூட்டமைப்பை கூட அமைச்சர் கொண்ட குழு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. 2 தடவை போனாங்க. சொல்கிறது பூரா வாங்கிட்டாங்க, முதலமைச்சர் அறிவிப்பாங்கன்ட்டாங்க. இப்போ அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு. அந்த போராட்ட களத்தில் அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை ரெண்டையும் இணைப்பது, அரசியல் முடிவை எடுப்பதற்கான கன்ஜங்ஷனை பொருத்துவது என்பது இல்லாமல், நான் சொல்லுவேன், அறிவிப்பேன், என்ன அதனுடைய அளவு என்ன, அதனுடைய குவான்டிட்டி என்ன என்பதை சொல்ல முடியாது அப்படின்ற அணுகுமுறை என்பது கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு போ அப்படின்றது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. மற்ற மாநிலங்கள் மத்திய அரசை தொடர்ந்து திமுக வந்து விமர்சிக்குது. என்னன்னு விமர்சிக்குது, அவங்க சொல்றதை கேட்டா மட்டும்தான் எதையும் பண்ணணுமான்னு. அதை வந்து அரசு ஊழியர்கள் மத்தியில அவங்க கொண்டு வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொல்றதை கேட்டுட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது உருவாகி இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லை, அணுகுமுறை அப்படி இருக்கு. இப்போ கோரிக்கையை பொறுத்து நம்ம கேட்குறோம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கினோம் 1850 ஒரு மீகர் அமௌண்ட்டு, நம்ம டிமாண்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை 3ல் 1 பங்கைத்தான் கோர்ட்டே சொல்லியிருக்குது. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, ஏதோ நிதி நெருக்கடியாக இருக்குது, கோர்ட்டு இவ்வளவு சொல்லியிருக்குது, ஏதோ இந்த லெவலுக்குள்ளே நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். ஒன்று கோர்ட்டு உத்தரவை அமல்படுத்தினது மாதிரி இருக்கும், எங்களுடைய டிமாண்டை ஓரளவு ஏற்றுக்கிட்டது மாதிரியும் இருக்கும். எதுக்குமே இல்லை, நான் அப்படியே போவேன் அப்படின்னு சொன்னால் அது சரியான அனுமுறைப்படலை. இப்போ எங்களை பொறுத்தளவில் இப்போ இந்த கூட்டமைப்பில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நான் இணைச்சி முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நேற்று ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டோம், 5 வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இனி அடுத்த கட்டம் என்பது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அவங்க அஷூரன்ஸை ஒட்டி இதற்குள் எதுவும் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அது அரசியல் முடிவாகத்தான் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்கும், வேறு வழி இல்லை. அதாவது மொத்த அரசு ஊழியர்களும் சேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்க முடிவா, ஜாக்டோஜியோ இது போன்ற அரசு ஊழியர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்டிருக்கிற முடிவா, இல்லை இது வந்து ஓய்வு பெற்ற அங்கன்வாடியினுடைய முடிவு? எங்கள் தளத்தில் நாங்கள் ஒருங்கிணைத்து செல்வது எங்கள் தளத்தில் உள்ள இதற்கு உட்பட்டதான். என்ன அரசியல் என்பதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கோம். அது அரசினுடைய கையில் இருக்கிறது. அது எடுக்கக்கூடிய அறிவிப்பை பொறுத்து, அறிவிப்பினுடைய அளவை பொறுத்தது தான் அது தீர்மானிக்கப்படும் என்பது தான். நீங்கள் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுக்கணும்னு இருக்கீங்க? அதாவது அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக, அரசு ஊழியர்களுக்கு பல கட்ட போராட்டங்கள்லையும் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் கலந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய போராட்டங்களில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததா? எங்களுடைய போராட்டங்களில் நாங்கள் இப்போதைக்கு எதுவும் இல்லை, நாங்கள் அரசியலாக இது வரைக்கும் போகலை. 2024 ஒரு கூட்டமைப்பு போராட்டம் நடத்தும் போது அரசுக்கு அந்த ஆளுங்கட்சி கூட்டணி அல்லாத தலைவர்களை அழைத்து எங்களுக்கான சப்போர்ட்டிவ்களை நாம் உருவாக்கணும். இப்போ இந்த கூட்டமைப்பு போராட்டமாக போவதில் சர்வீஸ் எம்ப்ளாயீஸுக்குள்ள பிரச்சனை எங்களுக்குமான பிரச்சனை. இப்போ நேற்று நடந்ததை ஒட்டி ஒரு 13 சங்கங்கள் கொண்ட அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சங்கம் மட்டும் இன்றைக்கி வேலை நிறுத்தத்துக்குள்ள நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 5 ஆண்டு பொறுத்திருந்தோம், 5 நாள் தானே சொல்கிறியே, அது ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல அறிவிப்பாக வந்தால், போற்றக்கூடிய அறிவிப்பாக இருந்தால் முதல்வரை அழைத்து மாநாடு கூட நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். ஆனால் இல்லை, நம்மளுடைய உரிமைகளை பெற முதல்வரை கூப்பிட்டு மாநாடு நடத்துவது, மற்றவர்களை அமைச்சர்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்துவது என்பது எந்த விதத்தில் நம்முடைய அடிப்படை உரிமைகளையும் நம்மளுடைய ஓய்வூதியங்களை நம்ம கேட்கறதுல அதை தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க, அதுதான் நம்ம கேட்கிறோம். இது எதுக்கு நீங்க முதல்வரை கூப்பிட்டு நீங்க பாராட்டு விழா நடத்தினாதான் இதெல்லாம் நடக்குமா? இல்லை, நாங்கள் அதை சொல்லலை. எங்களுடைய கோரிக்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்களை அழைத்து மாநாடு நடத்துவோம் அப்படின்னு தான் சொன்னமே ஒழிய அறிவிங்கன்றெல்லாம் இப்போதைக்கு சொல்லலை. நேற்று நடந்தது
அறிவிப்பு எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதாக இருந்தால் அவரை அழைத்து மாநாடு நடத்த தயாராக இருக்கிறோம். அதே சமயத்தில் எங்கள் எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் முழுமையான திருப்தியான முடிவை எய்தாவிட்டால் எங்கள் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும். இப்போ என்ன ஸ்டேஜில் போய்கிட்டு இருக்குன்னா, ஏற்கனவே இப்போ அறிவிக்கப்பட்ட தொடர் போராட்டங்கள் 7/1/2026 நடந்த அந்த வேலை நிறுத்தம் உள்ளிட்ட மாவட்ட தலைநகரங்கள் ஆர்ப்பாட்டத்தில் 25,000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். இப்போ அடுத்த கட்டமாக 30/1/2026 சென்னையில் பெருந்திரள் பேரணியாக சென்று முதலமைச்சரிடம் பெருந்திரள் முறையீடு செல்வது. 3வது போராட்டம் இது 3/2/2026 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர் மறியல் என்ற அது நேற்று இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் என்ன வந்திருக்குன்னு சொன்னால் 6 சங்கங்கள் கொண்ட கூட்டமைப்பு. இப்போ நாம் பட்ஜெட் அறிவிப்பில் ஏதாவது இருக்குமானால் அநேகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அல்லது எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்காது. அதனால் மறுநாள் ஒரு தன்னெழுச்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துட்றது, திட்டமிட்டபடி நம்ம போராட்டத்தை நடத்துறது. இப்போது அந்த உறுப்பு சங்கங்கள் அவர்களுக்குள்ள நம்ம அது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்கே வந்த பின்னாடி எங்களுக்கு இங்கே பேட்டிக்கு வந்த பின்னாடி அப்போ என்ன செய்யலாம்னு நினைக்கிறியா? நாங்கள் நாளைக்கே போராட்டத்துக்கு போகிறோம். சத்துணவு ஊழியர் சங்கம் என்று ஒரு பகுதி 2 பிரிவாக இருக்குது. அதில் அந்த நூர்ஜஹான் சந்திரசேகர்னு சொல்லிட்டு தலைவர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு அவங்களும் அந்த காலவரையற்ற போராட்டத்திற்கு போவதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இது வந்திருக்க ஸ்டேஜில் சபாநாயகர் அறிவிச்சிருக்கார் ஒரு பக்கம், அது வெறுமனே பூடகை மாற்ற அறிவிச்சிருக்கார், முதலமைச்சரில் தான் அறிவிப்பாருன்றது மாதிரி இருக்குது. இப்போ நாளைக்கு அவங்க வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கிறதற்கு எங்கள் சங்கத்தில் முடிவெடுத்துட்டோம். கூட்டமைப்பு முடிவில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒரு பகுதி சத்துணவு அங்கன்வாடி பகுதி, சத்துணவு பகுதி அங்கன்வாடி பகுதி ஒரு பகுதி போராட்டத்தில் இருக்கும்போது நாங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லதல்ல. நாங்களும் எங்களை அதில் இணைத்துக் கொள்கின்றோம். ஒரு நாள் தாமதமானாலும் 21ஆம் தேதி முதல் நாங்களும் மையத்தை மூடிவிட்டு வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பதாக எங்கள் சங்கத்தில் முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வந்த தகவல். சரி ரைட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஐசிடிஎஸ்லேயும் 2 பகுதியாக நிப்பாட்டியிருக்கு. ஒரு பகுதி சிஐடியு தலைமையில் இருக்குது, இன்னொரு பகுதி 4 சங்கமாக இணைத்து இந்த 4 சங்கத்தையும் நாங்கள் இணைச்சி இந்த கூட்டமைப்புள்ள வச்சுருக்கோம். அவங்க 27 சிஐடியு காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாங்களும் முடிவெடுக்க வேண்டியிருக்கும்னு அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த போராட்டம் அப்போ அவங்க கோரிக்கையில் மேஜராக ஒன்றும் இல்லை. பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி அங்கன்வாடி இளநிலை உதவியாளருக்கு இணையான அப்கிரேட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க்கர் நிலையில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரியில் இதே அங்கன்வாடி. அதே மாதிரி உதவியாளர் நிலையில் உள்ளவர்களை ஓஏ கேட்டகரி அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் அப்கிரேட் பண்ணி அவங்களுக்கு அதற்கான ஊதியத்தை கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதை கொடுக்கணும் என்பது மெயின் டிமாண்டு. அந்த மாநிலத்தில் சாத்தியமாகும்போது இந்த மாநிலத்தில் ஏன் முடியலை என்பது தான் கேள்வி. அப்போ அது இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கான், சஜஷன் இன்னொன்று கொடுத்துருக்கான். அரசு துறையில் காலி பணியிடங்கள் 3 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அந்த காலி பணியிடங்களில் இவர்களை ஈர்த்திடலாம். 10 வருஷம் பணி முடித்தவுடன் தகுதி உள்ளவர்கள் எஸ்எஸ்எல்சி குறைந்தபட்சம் எஸ்எஸ்எல்சி கல்வி தகுதி உடையவர்களை அதில் இணைக்கலாம். இணைக்கின்ற போது அரசுக்கு செலவு எதுவும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அந்த காலி பணியிடங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத காரணத்தால் நிதி செலவாகாமலே திருப்பி கஜானாவுக்கு போகுது. அதை இவங்களுக்கு பயன்படுத்தலாம், ஒரு வாய்ப்பு. இதற்கான முன்னுதாரணம் இருக்காண்டா இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. 84 நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் 4 ஆண்டு பணிபுரிந்தவர்கள் கன்சால்டேட்டட் பேமெண்ட்டில் பணிபுரிந்தவர்களை பூரா அப்சார்வ் பண்ணுது அன்றைய கவர்மெண்ட்டு. 6 மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ரெமினரேஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வீட்டுக்கு எடுத்தால் இவ்வளவு காசு அப்படின்னு அவர்களை பூரா அப்சார்வ் பண்ணாங்க. அப்புறம் தினக்கூலி பணியாளர்களாக வேலை செய்தவர்கள், கேசுவல் லேபராக வேலை செய்தவர்கள் 10 ஆண்டு தொடர்ச்சியாக பணிபுரிந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள அப்சார்வ் பண்ணாங்க. 2003 வேலை நிறுத்தம் நடக்கும்போது ஒரு 12,000 போஸ்டிங்கு கன்சால்டேட் 4,000 ரூபா சம்பளத்தில் போட்டாங்க, அவங்கள பூரா அப்சார்வ் பண்ணாங்க. இப்படி எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்தது. இந்த பகுதியில் மட்டும் அந்த வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் இப்போ 25,000 ரூபா ஒருத்தங்க சம்பளம் வாங்குறாங்க 82 ஜாயின் பண்ணவங்க. இப்போ அவங்கள அப்சார்வ் பண்ணால் அவங்களுக்கு கூடுதலாக ஒன்றும் இந்த அரசாங்கத்துக்கு செலவழிய போகிறதில்ல. அப்போ இது இல்லாமல் இன்னும் என்ன கோரிக்கை பாருங்க, மாதவிடாய் கால விடுப்பு, மகப்பேறு கால விடுப்பு, இது அரசு ஊழியர்களுக்கு இருக்குது, இந்த பகுதிக்கு இல்லை.
ஏன் இவங்க பெண்கள் இல்லையா? அதுதானே தெரியல. அதான் இவங்க பெண்கள் இல்லையா? அரசு வந்து ஒரு விஷயத்தை பெண்களுக்காக அறிவிக்குதுன்றா எல்லா அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய பெண்களும் ஒன்று தானே? கர்ப்ப காலம் என்பது 10 மாதம் தானே எல்லா பெண்களுக்கும். ம். அரசு ஊழியர்களுக்கு என்ன 10 மாதம் 12 மாதம் இது சத்துணவு அங்கன்வாடின்னு சொன்னால் 6 மாதம் தான் அவங்களுக்கு விடுப்பு. அதெல்லாம் ஒரு பெரிய அரசுக்கு நிதி சுமை இல்லாத கோரிக்கை. அதே மாதிரி ஈட்டிய விடுப்பு, ஈட்டா விடுப்பு, அப்புறம் பாருங்கள் 12 நாள் தற்செயல் விடுப்பு இருக்குது. இந்த 12 நாளில் ரெகுலர் எம்ப்ளாயிஸ் மற்றவங்கள்லாம் 12 நாள் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு சேர்த்து எடுத்துக்கலாம், தனிப்பட்டு எடுத்துக்கலாம், அல்லது அரசு விடுமுறையோட சனி ஞாயிறோட சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதிக்கு இல்லை. அப்புறம் அங்கன்வாடியில் சத்துணவு பகுதியில் கோடை விடுமுறை மே மாதம் இருக்குது. இந்த பகுதியில் இல்லை. அதை கொடுங்கன்னு சொல்லிட்டுலாம் பெரிய கோரிக்கை இல்லை. அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து பணிக்கொடை 5 லட்சம் வழங்குவேன் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி. உச்சநீதிமன்ற தீர்ப்பு பணிக்கொடை 10 லட்சம் வழங்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அந்த பணிக்கொடையை பற்றி பேசவே இல்லை. ஒரு காலத்துக்கு அறிவிப்பில் எதுவும் சொல்லுவாங்களா? இன்னொன்று, தற்காலிக பணி நீக்கம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு பணி நீக்கமானால் பிழைப்பூதியம் சொல்லிட்டு எல்லாருக்கும் அது அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு உண்டு. இந்த பகுதிக்கு மட்டும் கிடையாது. அதாவது தற்காலிகமாக அவங்கள பணியை நீக்கினாலும் சம்பளத்தில் பாதி 50% தருவீங்க. 50% கொடுக்கணும். இது எல்லாருக்கும் உண்டு. இந்த பகுதிக்கு மட்டும் கிடையாது. இந்த பகுதியில் வாங்கியிருக்காங்க. எப்போ வாங்கியிருக்காங்க? கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவன் வந்து பிழைப்பூதியம் வழங்கு அப்படின்னு சொல்லியும் வாங்கியிருக்கு. இப்போ இதெல்லாம் நேற்று பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய மானிட்டரி சஃபர் ஆகக்கூடிய பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இது நிர்வாகத்தினுடைய சீர்கேடா, இல்ல வந்து முதல்வர் பார்வைக்கு போகாதனால இந்த பிரச்சனையா, இல்ல அமைச்சரே இதை வந்து கண்டுக்கலையா? இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியலை. ஏன்னா நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் வந்து அது முதலமைச்சருடைய கவனத்தோடு நடக்குதான்னு சந்தேகிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு 4 பொருளாதார அறிஞர்கள் தான் அரசாங்கத்தை நடத்திட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களே நடத்திங்க, நான் ஏதாச்சும் அறிவிப்புகளை மட்டும் நான் பண்ணிட்டு போகிறேன்றது மாதிரி இருக்காரா அப்படின்றது தெரியும். ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு 10 கோரிக்கைகள் வைக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு 5 கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதாவது இயல்பாகவே சரி இதை பண்ணிடலாமே. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் வந்து பணம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது, அரசாங்கத்திற்கான நிதி இழப்பு அதில் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சமும் அந்த கோரிக்கைகளை பார்க்காத காரணம் என்ன? அப்போ நிர்வாக சீர்கேடு அதில் இருக்கா, இல்லை வந்து அதுதான் எனக்கு மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி எழும்புது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பகுதி ஊழியர்கள் நலனில் போதுமான அக்கறை காட்டவில்லை அப்படின்றது தான். ஏன்னா அதிகாரிகள் நாங்கள் எல்லாத்தையும் பேசுகிறோம், கொண்டுக்கிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ இவங்க நேற்று காவல்துறையில் அனுமதிக்கு போகும்போது இப்படி ஒரு மனுவை கொடுத்தா நாங்கள் ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது முதலமைச்சர் சந்திப்பு பெருந்திரள் முறையீடு எடுத்த முடிவு, அப்படி அனுமதி கொடுங்கன்னு சொன்னால் அது இந்த மனுவை ஏன் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உள்வாங்குவதற்கே தயாராக இல்லை. கீழே உள்ள அலுவலர், எங்களை பாண்டி அடிமட்டத்தில் உள்ள ஊழியர்களது டிமாண்ட்ஸை, உணர்வை உள்வாங்குவதற்கே இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எல்லாரையும் எளிமையாக பார்க்கக்கூடிய முதல்வர். அதே போல் வந்து ஒரு திரைப்படம் வந்து வெளியானால் கூட அந்த தியேட்டரில் உட்காந்து அந்த படத்தை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு தானே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அடிப்படை இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள், அதாவது அங்கன்வாடி சத்துணவுன்றது ஒரு குழந்தைங்களுக்கு சோறாக்கி போட்ட ஒரு ஆயாமாவாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், இவங்களுடைய ஒரு கோரிக்கை ஏற்றுக்காதது எந்த விதத்தில் வந்து நியாயமாக இருக்கும்? அதாவது பெண்கள் பகுதியை கேப்சர் பண்ணுவது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பல்வேறு அறிவிப்புகள் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போய்கிட்டே இருக்குது. இப்போ அதுவே நமக்கு ஓட்டு போதுமானது அப்படின்ற திருப்திக்குள்ளே போயிட்டாரா, அந்த மாதிரியாக தவறாக வழி நடத்தப்பட்டு போயிட்டுருக்காரான்றது புரியலை. ஆனால் பெரும்பாலும் சென்ற தேர்தலில் அரசு ஊழியர்களுடைய ஓட்டு தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது என்பது தான் புள்ளி விவரங்கள். இல்லை, காலமாகவே திமுகவினுடைய, அதாவது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனம் என்ன என்று சொன்னால், எல்லா அரசியல் கட்சிகள் ஒரு முடிவு எடுத்தா இவர் சங்கங்களை வைத்தும் மற்ற ஆசிரியர்களுடைய பல அரசு ஊழியர்களை வைத்தும் தான் பல தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கார். அதனால தான் இன்னைக்கு அதே பானையை தான் வந்து
முதல்வராக இருக்கக்கூடிய நீங்க ஸ்டாலினுமே அதை தான் கையாளுவாங்க அப்படின்றத எல்லாருமே யோசிக்காது. இப்போ நீங்க சொல்லும்போது அது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. கட்டாயம். கலைஞர் உண்மையிலேயே இவருடைய அணுகுமுறையோடு கம்பேர் பண்ணும்போது தான் கலைஞருடைய அணுகுமுறை அந்த சாணக்கியத்தனம் புரியுது. வெயிலின் அருமை நிழலில், நிழலின் அருமை வெயிலின்னு சொல்லிட்டு இவர் அணுகுமுறை அவருக்கு நேர் மாறாக இருக்கு. அவர் நுணுக்கமாக குறிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர் இந்த பகுதியை எந்த காலத்திலும் அவர் கன்சிடர் பண்ணாமல் இருந்ததில்லை. அந்த டிமாண்டை திருப்திப்படுத்தக்கூடிய லெவலில் தான் அவர் முடிவுகள் எடுத்து அறிவித்தார் என்பதுதான் வரலாறு. எங்கள் அனுபவத்தில் அவர் அறிவித்த அந்த ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்கு மேம்படுத்துவதற்கு தன்னுடைய அப்பா கலைஞருடைய வாரிசு அவர் அறிவித்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த சத்துணவு திட்டத்தை இவர் பார்க்குறாரோ? அவர் பார்க்கல. ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த திட்டத்தை அவர் மேம்படுத்தினார். ஊடாவில் முட்டையை போட்டார். இந்த ஊழியர்களுக்கான பெனிஃபிட் பூரா பெரும்பாலும் அவர் போட்டதான், அவர் செஞ்சதுதான். இப்போ ஆனால் திட்டங்கள் சத்துணவு சார்ந்து 3 வேளை உணவு திட்டமாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கான ஹெல்த்தாக இருக்கிறதுக்கான உணவுகள் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் தானே? இல்லை, காமராஜர் காலத்தில் ஆரம்பித்தது சத்துணவு திட்டம், நண்பகல் திட்டம். மாறி மாறி வந்த அரசுகள் எல்லாம் அந்த திட்டத்தை மேம்படுத்துவது எப்படி, வளர்த்தெடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு அதையே மேம்படுத்தி கூடுதலாக இணைச்சிக்கிட்டு அப்படி தான் வந்தாங்க. இவர் அந்த திட்டத்துக்கே மாற்று திட்டமாக காலை விட்டுறது திட்டம். அப்போ இது புறக்கணிக்க திட்டமாகத்தான் அவர் அணுகிறாரு அப்படின்றதான் எங்களுடைய பார்வை. ஏன்னா அந்த திட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய காலி பணியிடம் இன்னைக்கு சரிபாதிக்கு மேல் இருக்கிறது. அதை நிரப்புறதுக்கு தயாராக இல்லை. அந்த சென்டர் கொஞ்சம் ஒரு நபர் ஒரு மையத்துக்கு ஒரு ஒர்க்கர் என்றிருந்த நிலை ஒரு நபர் இன்றைக்கு 5 மையம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அப்போ இந்த திட்டத்தை வேண்டா வெறுப்பாக பார்ப்பதனுடைய விளைவு தான். காலை சிற்றுண்டி திட்டத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. காலை சிற்றுண்டி போடட்டும், இப்போ கூட இது ஈவினிங் டிஃபன் கொடுக்க போகிறதாக கூட செய்தி வருது. ஆனால் கடந்த காலங்களில் மதிய உணவு திட்டத்தை ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மேம்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அதனுடைய உச்சக்கட்டம் தான் எம்ஜிஆர் சத்துணவு. கலைஞர் கூட எம்ஜிஆர் சத்துணவை மேம்படுத்தினாரே ஒழிய அதிலிருந்து விலகவில்லை. ஆனால் இவர் அதிலிருந்து விலகி நிற்கிறார் என்று வருகின்ற போது இது மாற்றாந்தாய் பார்வை என்ற மாதிரியான எங்களுக்கு தெரியுது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய சங்கமாக இருக்கட்டும், உங்களுடைய மொத்த அரசியல் சார்ந்து எந்த மாதிரியான முடிவை இறுதியாக எடுக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க? நாங்கள் இதுவரைக்கும் இந்த அரசை பகைக்கவில்லை. ஆனால் ஊழியர்களுடைய கோபமும் உணர்வும் கொந்தளிப்பு கொதிநிலையில் இருக்கிறது. அப்போ இந்த குறைந்தபட்ச இந்த தேர்தலுக்கு முந்தைய காலம் வரை அதற்குள்ள கூட எங்களது கோரிக்கையை பரிசீலித்து எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நாங்கள் அதிகமாக ஒன்றலாம் கேட்டல. இப்போ மோப்பநாய்க்கு 9,000 ரூபா ஒரு நாள் பராமரிப்பு செலவு, கொலை செய்து கொள்ளையடித்து முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிட்டு ஜெயிலில் போயிருக்கிற குற்றவாளியினுடைய ஒரு நாள் உணவு செலவு 136 ரூபா, மாதத்துக்கு 4,000 ரூபா. IAS IPS அதிகாரிகள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் இந்த அரசிடம். என்ன கோரிக்கை? எங்களுடைய வீட்டுக்கு எடுபிடி வேலை ஒரு ஆள் வச்சுக்கிறான், அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா எங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான்னு கோரிக்கை வச்சு ஏற்றுக்கிறாரு. ரைட்டு, அது உங்களுடைய விருப்பம். ஆட்சி அதிகாரம் சட்டம் இயற்றும் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எது வேண்டாலும் செய்யுங்க. கிராமப்புற கோயில் பூசாரிகள், அரசு துறை சாராத பூசாரிகள் 1000 ரூபாய் என்று இருந்த அவர்களது ஓய்வூதியம் இன்றைக்கி 7,000மா 3 தடவை 2,000 2,000 2,000 உயர்த்தி, அது இல்லாமல் குடும்ப ஓய்வூதியம் 2,000 கூட அறிவிச்சிருக்காரு. இப்போ இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் கேட்குறது அதீதமானதில்லை, அல்லது ஆசைப்பட்டு எதுவும் கேட்கல. தரித்திரத்தில் இருக்கான், வறுமையில் இருக்கான், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 60-70 வயசுக்கு மேலே பல்வேறு நோய் நொடி நொம்பலங்களில் சிக்கி நடைபெணமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி, அரசு துறையில் 40 ஆண்டு காலம் உழைத்த இந்த பகுதி, இதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். சொல்லலைன்னு சொன்னால் அதனுடைய கோபமும் கொந்தளிப்பும் உணர்வு நிலைக்கேற்ற அரசியல் முடிவாகத்தான் மாறும் என்று சொல்வது தவிர, அந்த அரசியல் முடிவு உங்களுக்கு சாதகமாக பாதகமாக எடுக்கப் போகிறோமா என்பதை தீர்மானிக்கும் இடத்தில் இந்த அரசு இருக்கிறது. சாதகமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், விரும்புகின்றோம். அது தேவையில்லை என்று சொன்னால் பாதகமான முடிவை, எதிர்மறையான அரசியல் முடிவுக்கும் செல்ல வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை எங்களுக்கு. இப்போ அதிமுகவை பார்த்துட்டீங்க, பல கோரிக்கைகளை வச்சிருப்பீங்க ஆட்சி காலத்தில். திமுகவையும் பார்த்துட்டீங்க,
பல கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க, அதில் பல விஷயங்கள் நடத்தியும் இருக்கீங்க. இப்போ புதுசாக வந்து தாவேக்கா அப்படின்ற ஒருத்தர் கால் பதிச்சிருக்காரு. ஆமாம். அவரை கொண்டு வந்து நிறுத்தி இல்லை அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை கொடுக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களை மாறி இருக்கக்கூடிய மிக வயதில் மூத்தவர்கள் இந்த தேர்தலை எப்படி சந்திக்கலான் இருக்கீங்க? தாவேக்கான்னு ஒரு புதிய அரசியல் கட்சி உதயமாயிருக்குது. நாங்கள் என்ன ஏற்கனவே உள்ள கட்சிகள்கிட்டே யார்கிட்ட போகிறது, ஏன்னா பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த அரசாங்கத்தை பற்றி எம்பி எலெக்ஷனில் இந்த அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்போம்னு சொல்லிட்டு முடிவே எடுத்து அறிவித்தோம். அதே மாதிரி இப்போ கூட, ஏன்டா நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை, பகிரங்கமாக அறிக்கிறதுலையும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. தாவேக்கா என்பதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் சிந்திக்கலை. ஆனால் அதுதான் ஒரு பரபரப்பை உருவாகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அரசியலில் ஒரு பரபரப்பை உருவாகிக்கிட்டு இருக்குது. அப்படி களம் வருகின்ற போது அதை பற்றி கட்டாயம் யோசிப்போம். இல்லை, நான் அப்படி கேட்கல. நீங்கள் வந்து வயதில் மூப்புடையவர்கள், அதாவது பல ஆட்சிகளை பார்த்துருக்கீங்க. இப்போ தாவேக்கான்றது கால் பதிச்சிருக்கு. பதிக்கிற நேரமே பல இன்னல்கள், ஜனநாயக படமாக இருக்கட்டும், அந்த 41 கரூர் உயிரிழப்புக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இருக்கு. விஜயகாந்த் அதே போல வந்தார், பல விஷயங்களை வந்து முன்னிறுத்தி விஜயகாந்த் உள்ள வந்தார். ஆனால் விஜயகாந்த் இடம் தெரியாத, தடம் தெரியாத ஒரு இடத்திற்கு ட்ரோல் போட்டே முடிச்சு இன்னைக்கு பிரேமலதா மீண்டும் அதை கொண்டு வருவதற்கான ஒரு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபோல விஜயை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். விஜயை பற்றி பார்வைன்னு வரும்போது சினிமாவோட இணைந்த பார்வை. அவருக்கின்ற அரசியலாக அவருடைய என்ன அனுபவம் இருக்குது, என்ன பக்குவம் இருக்குதுன்றதை நாம் இன்னும் தெளிவுபடுத்த முடியலை. சினிமாவிலிருந்து அப்படியே டைரெக்டாக சினிமா செல்வாக்கு, அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் அப்படியே அவர் பின்னாடி அந்த ரசனையோடு, அது என்னன்னு சொல்கிறது, ஒரு மதிமயக்க நிலையிலான சப்போர்ட்டுன்றது மாதிரி தான் எனக்கு படுது. அது அரசியல் சார்ந்த ஒரு புரிதலோடு ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு அதாக எனக்கு படலை, என்னுடைய அளவில் சொல்கிறேன். அதனால் அரசியலுக்கு அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சினிமாவை பின்புலமாக கொண்ட அரசியல் தான் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு சிக்கலான போக்குன்றது என்னுடைய கருத்து. இல்லை, எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் பல கட்டங்களில், இப்போ நீங்கள் சொன்ன இந்த சத்துணவு திட்டம் கூட பல இடங்களில் வந்து எம்ஜிஆர் பெயர்கள் முன்னிறுத்தப்பட்டுச்சு. அதே போல் கலைஞரை, இவர் அடுத்து விஜயகாந்தா இருக்கட்டும், அவருமே வந்து நல்ல சேவை மனப்பான்மையோட வந்திருக்காரு. அடுத்து அதில் தான் ஜெயலலிதா வந்தாங்க. ஏன் வந்து விஜய் மட்டும் வரும்போது இந்த சிந்தனை வந்து தவறான சிந்தனை அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்க? எம்ஜிஆர் வந்து நேரடியாக சினிமா ஆரம்பத்தில் அரசியலோடு இணைச்சிக்கிட்டே எம்ஜிஆர் வந்தார். அரசியலோடு இணைத்து கொண்டே அவர் அரசியலோடு இணைந்து தான் அவருடைய பயணம் இருந்துச்சு. மொத்தமாக சினிமாவில் நடித்து திடீர்னு இந்த மாதிரி வர கிடையாது எம்ஜிஆரினுடைய. விஜயகாந்தை பொறுத்தளவில் அவர் ஒரு கலோக்கியலாக ஜனங்களுடைய உணர்வு, யதார்த்தமான உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய அளவிலான அந்த ஈர்ப்பு, சினிமா ஈர்ப்பு, அதோட யதார்த்தமான ஒரு சராசரி மனிதனுடைய நடைமுறையோட கல்ச்சுரலாக அந்த மாதிரி இணைந்து வந்தது. அது ஒரு வேளை எடுபட்டுச்சு. இவருக்கு அந்த மாதிரி ஆனால் எம்ஜிஆரோட விஜயகாந்தை கம்பேர் பண்ண நான் விரும்பலை. ஜெயலலிதா கூட ஒரு நல்ல ஆளுமை தான், ஆனால் எம்ஜிஆரை பின்பற்றி அந்த இதில் வந்து இணைஞ்சிக்கிட்டார். இவர் வந்து முழுக்க சினிமா என்ற அந்த ஒற்றை மைய புள்ளியிலிருந்து தான் இதுக்குள்ளே வர்றாரு. அரசியல் இனிமேல் தான் அவர் அரசியலில் அவர் பயணிக்கணும். இந்த அடிப்படையில் அவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததாக எனக்கு தெரியல. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.